இன்னொருத்தருடைய உரிமையை நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய இருப்பிடம் நரகமாகி போகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் தானா? எடுத்த பொருள் ஒரு சாதாரண ரப்பர் வச்சுக்கீங்களேன், ஸ்கூல்ல யூஸ் பண்ற ரப்பர்ல இருந்து ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய வைரக்கல்ல ஒருத்தங்கிட்ட மோசடி பண்ணிட்டா, ஒருத்தங்கிட்ட கையெழுத்து போட்டு அவனுடைய மிகப்பெரிய கோடிக்கணக்கான சொத்தை எடுத்துக்கிட்டா, அதுதான் தப்பு. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ், அது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதே தானா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அரக் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முள் குச்சியாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னாங்க. அரக்குன்னு ஒரு மரம் இருக்கு அரபு தேசத்துல, அது ஒரு முள் மரம். அந்த முள் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன குச்சி கூட பிறருடைய உரிமை, அது அவனுடைய பொருள் என்றால் அவனை அறியாமல், அவனுக்கு தெரியாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த பொருளை நீங்கள் திருடுவது என்பது, அந்த பொருளை உங்களுக்கு ஆகுமாக்கிக் கொள்வது என்பது, அந்த பொருளை நீங்கள் அபகரித்துக் கொள்வது என்பது உங்கள் இருப்பிடத்தை நரகமாக்கி வைத்து விடும் என்றார்கள் அல்லாஹ்.